சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு ரொம்ப இருக்கிறாங்க உடனே. சார், வார்த்தை ஆந்து பேசுங்க. என் மாப்பிளை பத்தி நீங்க தப்பா பேசுறீங்க. யார் சார் தப்பா பேசுறது? எவிடன்ஸ் இருக்கு. இறந்து போன டெட் பாடி கிட்ட உங்க மாப்பிளையோட ஐடி கார்டு கிடைச்சிருக்கு. சார், நீங்க போய் சொல்றீங்க சார். அது எப்படி வேலோட ஐடி கார்டு இங்க கிடைக்கும்? அவன் தான் வேலையை விட்டு நின்னுட்டானே. நீங்க என்ன கதை வேணாலும் சொல்லலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வேலுவோட கைரேகை இதுல இருக்குதுன்னு தெரிய வந்துச்சு. அந்த வேலுவை தூக்கி போட்டு மிதிக்கிற மிதில உண்மையை ஒத்துக்க வைப்பேன். என்ன சார் பேசுறீங்க? என்ன சார் சொல்றீங்க? கொலை பண்ணது இவங்க புருஷன் வேலுவா? ஆமா சார், அவன் தான் கொலை பண்ணிட்டு நல்லவ மாதிரி நடிச்சிருக்கான். இல்ல சார், வேலு அப்படிப்பட்டவர் கிடையவே கிடையாது. இது வேற யாரோ தான் பண்ணிருக்காங்க. இப்படி கூடவே இருந்து என் பொண்ணு அநியாயமா கொன்னுட்டானே. ஐயோ கடவுளே, யார நம்புறதுனே தெரியலையே. நிச்சயமா இதுல வேலுவுக்கு துளியும் சம்மந்தமே இல்ல. இதுல ஏதோ ஒரு சதி இருக்கு. ப்ளீஸ் நீங்க எதுவும் நம்பிராதீங்க. கண்ணு முன்னாடி ஆதாரம் கிடைச்சிருக்கு, நம்பாதன்னு சொன்னா எப்படிமா? என் பொண்ணு உங்களுக்கு என்னமா துரோகம் பண்ணா? உங்க மாமாவோட உயிரை காப்பாத்தி தானமா கொடுத்தா. அவளை போய் உன் புருஷன் அநியாயமா கொன்னுட்டானே. என் தம்பி அப்படிப்பட்டவன் கிடையாதுங்கய்யா. நிச்சயம் அவன் ஒரு நாளும் நம்பிக்கையானவங்களுக்கு மனசால கூட கெடுதல் நினைக்க மாட்டான். போலீஸ் தான் தப்பா சொல்றாங்க. என் மாப்பிள ஒரு பாவமும் அறியாதவருமா. என் பொண்ணை தவிர மத்த எல்லா பொண்ணுங்களையும் அக்கா தங்கச்சியை தான் பாப்பாரு. இவங்க சொல்றது நம்புற மாதிரி இல்லம்மா. சத்தியமா உண்மை இல்லம்மா. சார், உண்மையா பொய்யான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ணா தெரிஞ்சிடும். அன்பு, ஆம்புலன்ஸ் வந்துரும். எவிடன்ஸ் எல்லாம் தனியா கலெக்ட் பண்ணி பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி. ஓகே சார். பெத்த பொண்ண வளர்த்து டாக்டர் ஆக்கி இப்படி அள்ளி கொடுத்துட்டேனே. ஐயோ சார், எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டல. யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியாத உலகத்துல என் பொண்ணு மாட்டிக்கிட்டாலே. சார், என் வயித்துல வளர குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், என் புருஷன் வேலு நந்தினியை கொலை பண்ணிருக்க மாட்டாரு சார். இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு சதி இருக்கு. யாரோ திட்டம் போட்டு நந்தினியை கொலை பண்ணி ஏன் புருஷனை சிக்க வச்சிருக்காங்க. சார், உங்களுக்கே நல்லா தெரியும் வேலு அந்த மாதிரியான ஆள் கிடையாதுன்னு. நீங்களே சந்தேகப்பட்ட எப்படி சார்? வேலு தப்பானவர்னு நந்தினி என்னைக்காவது உங்ககிட்ட சொல்லிருக்காளா? நீங்களே சொல்லுங்க. என்ன நம்புங்கம்மா, நந்தினிக்கு அநியாயம் நடந்திருக்கு. உங்களை மாதிரி நானும் அதுக்கு காரணமானவங்களை சும்மாவே விட மாட்டேன். ஒரு பொண்ணா நான் உங்க பக்கம் இருக்கேம்மா. நிச்சயம் இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு சதி இருக்கு. அதை உங்ககிட்ட நான் நிரூபிச்சு காட்டுவேன். அப்ப நீங்க வேலுவை நம்புவீங்க, அது நடக்கும். அம்மா, உங்ககிட்ட ஹாஸ்பிடல்ல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நந்தினி சொல்லிருப்பாங்க. அந்த ஹாஸ்பிடல்ல தப்பு நடந்து அவங்களுக்கு எதிராக போராடி இருக்கா. அதுக்கு வேலுவும் துணையா இருந்திருக்காரு. அது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணிருக்காங்க. அப்பாவியான என்னுடைய புருஷனையும் இதுல பழி வாங்கியிருக்காங்க. அம்மா, இதுக்கு சட்டப்படி நியாயம் கிடைக்காம நான் விட மாட்டேமா. நீங்க என்ன நம்பலாம். நிச்சயம் நான் போராடி நந்தினியோட கொலைக்கு நீதி தேடுவேன். அன்பு சார், அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல சைன் வாங்கணும். அவங்கள கையோட கூட்டு வா. ஓகே சார். நமக்கு இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்கு. அம்மா வாங்கம்மா. சார், ஒரு நிமிஷம் சார், அவங்க பேசிட்டு தானே இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேடம், எங்களை வேலை செய்ய விடுங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இவங்களை கூட்டிட்டு போய் சைன் வாங்கினாதான் டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும். இல்லனா டைம் தான் வேஸ்ட் ஆகும். உங்களுக்கு தெரியாதா? அம்மா வாங்கம்மா. அம்மா, நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே உண்மை என்னங்கிறது தெரியும். நந்தினிக்கு நடந்த கொடுமைக்கு நான் பதில் கொடுத்தே தீருவேன். அம்மா, நீங்களே அதை பாப்பீங்க.
உயிருக்கு உயிரா வளர்த்த பொண்ணே போயிட்டா. இப்ப இருக்கிற எங்க மனநிலைமை அந்த கடவுளுக்கு நல்லாவே தெரியும்.